Hey guys, welcome to Drama Crush Voice. இப்போ நம்ம மேஜிக் மூவோட 4வது எபிசோடு தான் பார்க்க போறோம். நீங்க மத்த 3 எபிசோட் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே பிச்சா பையன் ரிட் கிட்ட வந்து அவன் சின்ன வயசுல இருந்த போட்டோவை காமிச்சு எனக்கு வந்து என் பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த பையன் வந்து எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு ரிட்டு சொல்லியிருப்பான், நீ இதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும், கொரியாக்கே திரும்பி போயிடு அப்படின்ற மாதிரி ரிட்டு சொல்லியிருப்பான். பிச்சா பையனும் கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் சொல்லுவான், நீங்க சொன்னது வந்து மத்தவங்களோட லைஃபை கண்டிப்பா மாத்த முடியும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி இருப்பான். ரிட்டு அங்க இருந்து பியூர் கிட்டயும் அந்த பொண்ணு கிட்ட இருந்தா பேகனா வாங்கலாம் அப்படின்னு வரப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்க. பியூர் சொல்றான், நீ பண்றது கரெக்டா, இப்ப நீ கடைசியா ஒண்ணு சொன்னல, அதுல எதனா முரண்பாடு இருக்கா, நீ ஏன் இது மாதிரினா பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கு ரிட்டு சொல்லுவான், பியூர் இது வந்து அவனோட சொந்த உணர்ச்சியை வந்து புரிஞ்சுக்க முடியும், அவனோட எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட இப்ப நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அப்போ நீ யோசிச்சுதான் பண்றியா, ஒரு ஜோசியக்கார குறி சொல்றவங்களோட வேலை வந்து என்னன்னா உண்மையா சொல்றது மட்டும் இல்லாம நம்ம சொல்றது வந்து அவங்க லைஃபுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும். நீ இத்தி கிட்ட என்ன சொன்ன, நீ அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொன்ன, இவன் கிட்ட என்ன சொல்லியிருக்க, வேற மாதிரி மாத்தி சொல்லியிருக்க அப்படின்னு இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு பையன் ட்ரிங்க்ஸ் வாங்குற மாதிரி வரான், வந்துட்டு போறான். ஆனா அவனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டல. ஒருவேளை இவங்க பேசுறத வச்சு அந்த பையன் என்ன பண்ண போறான்னு தெரியல. அந்த பையன் யாருன்னு பார்த்தா லாஸ்ட் எபிசோட்ல பிச்சா வந்து எங்க கூட படிச்ச பையன், அவனுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பையன் தான். நைஸா இவன் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தானா இல்ல இவங்க பேசுறத கேட்டுட்டு எதனா பிரச்சனை பண்ணுவானான்றது நம்மளுக்கு தெரியாது. இப்படிதான் இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ரிட்டோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவன் ரொம்ப டயர்டா உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு இத்திக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீ இன்னும் குடிச்சிட்டு தான் இருக்கியா, வீட்டுக்கு போயிட்டியா இல்லையா அப்படின்னு மெசேஜ் வருது. அதுக்கு ரிட்டு வந்து நான் தூங்க போறேன், குட் நைட் அப்படின்னு மெசேஜ் பண்றான். அதுக்கு இத்தி சொல்றான்னா, நீ இவ்வளோ ஷார்ட்டா மெசேஜ் பண்ணியிருக்கே, எதனா பிரச்சனையா, நீ ரொம்ப டயர்டா இருக்கியா அப்படின்னு கேட்க அவன் தூங்குற மாதிரி எமோஜி அனுப்புறான். அதுக்கு இத்தி பையன் வந்து ஹார்ட் எமோஜி அனுப்புறான். ரிட்டும் அதை பார்த்துக்கிட்டே இருக்க அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது பிச்சா பையன் வீட்டை தான் காட்டுறாங்க. அவன் தூங்கி எழுந்துச்சு வரான். அவங்க அம்மா கேக்குறாங்க, என்ன எவ்வளவு லேட்டா எழுந்துச்சு வரியே அப்படின்னு கேக்குறாங்க. சரி, நான் சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு பசிக்குதா, உனக்கும் எதனா ஆர்டர் பண்ணவான்னு கேட்க அவனுமே வந்து சரின்னு சொல்லிடுறான். உனக்கு ஏஜென்சில இருந்து போன் வந்துச்சா அப்படின்னு கேட்க ஜுன்ஹா வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, கால் சரியானதுக்கு அப்புறம் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு பிச்சா பையன் சொல்றான். அதுக்கு பிச்சாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து உன் கூட வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு வந்து நீ வேணும்னு அர்த்தம், அதனால உன் கால் சரியான உடனே நீ நல்லா பிராக்டிஸ் பண்ண சரியா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேச பேச இவனுமே வந்து சரி சரின்னு தான் சொல்றான். ஆனா அவன் முகம் காட்டி கொடுக்குது, அவனுக்கு வந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண இஷ்டம் இல்ல போல. அப்படியே அவங்க அம்மா சொல்றாங்க, பழைய ஸ்டுடியோ ஒண்ணு இருக்குல்ல, அதுல வந்து நீ பிராக்டிஸ் பண்ண, நான் உனக்காக புக் பண்ணிடுறேன், கிம்ம வந்து நீ பாடுறதுக்காக வச்சுக்கோ, அவர் வந்து நீ பாடுறதுக்காக வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. தெரியுமா, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதே பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஆனா சோகமா தான் இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா ரிட்டு பையன் வீட்டை தான் காட்டுறாங்க. ரிட்டு பையன் எங்கேயோ கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டுக்கா. அப்ப ரிட்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, நீ அவசரப்பட தேவையில்லை, உனக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. எங்க இருக்க அப்படின்னு ரிட்டு கேட்கறான். உன் ஹார்ட்ல இருக்கேன் அப்படின்றா. உன் ஹார்ட்ல எனக்கு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு இத்தி பையன் கேட்கறான். ரிட்டு சொல்றான், நீ ஃப்ளர்ட் பண்ணது போதும், நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்க, நான் உன் வீட்டுக்கு முன்னாடி தான் நான் இருக்கேன், உன் முகத்தை பார்க்கணும், வரியா அப்படின்னு சொன்னோடனே அவன் அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுறான். என்ன நீ வர்றது இங்க சொல்லவே இல்லையே, நான் இங்க தான் இருப்பேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரிட்டு கேட்கறான். எல்லாம் சிக்ஸ்த் சென்ஸ் தான் அப்படின்னு கேட்கறான். உன்னோட ஒர்க் எல்லாமே ஓவரான்னு சொல்ல, எல்லாமே நேத்தே வந்து முடிச்சிட்டேன், அவங்களுக்கு நேற்று நைட்டே வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன், அவங்களோட கமெண்ட்டுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரிட்டு சொல்றான். அப்போ இன்னைக்கு ஃபுல்லா நீ ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படின்னு ரிட்டு சொல்றான். நீ ஃப்ரீனா ரொம்ப ஹாப்பி தான், அப்போ நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க இருந்து கட் பண்ணா இத்தியோட அவங்க வீட்டை தான் காட்டுறாங்க. இப்ப என் வீட்டுக்கு இவங்க 2 பேரும் போக அங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்லயே வந்து நிறைய சாமி சிலைகள் மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம கொழுக்குன்னா வந்து சில குட்டி குட்டி சாமிகளை வைப்போம் இல்லையா, அது மாதிரி வச்சிருக்காங்க. அந்த சாமிக்கு மேல அவங்க தாத்தாவோட போட்டோவும் பாட்டியோட போட்டோவும் இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த பையன் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறான். அவன் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல அவங்க தாத்தாவும் பாட்டியும் வந்துடுறாங்க. அவங்க தாத்தா பாட்டியை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே ஷாக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஹலோ ஹாய் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கா ரிட்டு. இப்போ இத்தி வந்து அவங்க தாத்தா பாட்டி கிட்ட வந்து இவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்ல. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்க எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா
சொல்றாங்க, "நீ வந்து கரெக்ட்டான சமயத்துல இங்க வந்திருக்க. நாங்க எல்லாரும் ஒண்ணா சாப்பிடுறதே வந்து ரொம்ப ரேரு. இனிமேல் நீ அடிக்கடிக்க இங்க வா. அப்பதான் வந்து எல்லாரும் ஒண்ணா சாப்பிட முடியும்." அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, "உன்னை இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லையே. நீ அவனோட யூனிவர்சிட்டில தான் படிக்கிறியா?" அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதுக்கு இத்தி சொல்றா, "இல்ல பாட்டி, நாங்க வந்து ஹை ஸ்கூல் படிக்கிறப்போ ஒண்ணா இருந்தோம். அப்பல்ல இருந்து ஃப்ரெண்டு." அப்படின்றாங்க. அப்புறம் தாத்தா சொல்றாரு, "உன் பேர நான் கேட்க மறந்துட்டேன். மறுபடியும் சொல்லு." அப்படின்னோனே அவன் ரிட்டுன்றாங்க. தாத்தா சொல்றாரு, "இத்தியோட பேர் வந்து எத்தி. அப்போ உன் பேரு ரிட்டு. ரிட்டு, இத்தி, ரிட்டு, இத்தி. உங்க 2 பேரோட நேமும் வந்து ஒண்ணு சேர்ந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கு." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, "உங்க தாத்தா சொல்றது கரெக்ட் தான். நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்கறாங்க. "நான் இப்ப தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன்." அப்படின்னு வந்து ரிட்டு சொல்றான். அப்ப இத்தி சொல்றான், இவன் வந்து என்ன படிக்கிறானோ அத பத்தி அவங்க தாத்தா கிட்ட சொல்ல, இது சூப்பர்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே தாத்தா சொல்றாரு, "என் ஆஃபீஸ்ல கூட 3 குறி சொல்றவங்கள நான் வச்சிருக்கேன். அவங்க ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து இத்தி பையன் சொல்றான், "இவன் கூட ஃபேமஸ் தான். இவன் கூட சூப்பரா குறி சொல்லுவான். இவனுக்காகவே நெறைய பேர் வந்து வெயிட் பண்ணி இவன்கிட்ட பார்த்துட்டு போவாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு ஆஃப்டர்நூன் மேல எதனா வேலை இருக்கா? நீ ஃப்ரீனா இங்கேயே இரு. நான் அவங்க 3 பேரையும் இங்க வர வைக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அவனும் வந்து மண்டைய மண்டைய ஆட்டிட்டு, ஓகே, வர சொல்லுங்க. எனக்கும் வந்து ஸ்டடீஸ்ல எதனா டவுட் இருந்தா நான் அவங்க கிட்ட இருந்து கேட்டு கத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த 3 பேர் வராங்க. 3 பேரும் பார்க்கறதுக்கு குறி சொல்றவங்க மாரி தெரியல. எனக்கு என்னமோ காமெடி பீஸ் மாரி தான் தெரியுது. இதுல ஒரு பொண்ணு இருக்கா. ஹாரி பாட்டர் படத்துல வந்து படுவதுரைத்தல்ன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டா ஒண்ணு காட்டுவாங்க இல்லையா? அது மாரி ஒருத்தி கையில வச்சுட்டு இருக்கா. இன்னொரு பையன் வந்து மயில் ரெக்க மாரி ஏதோ விசிறி மாரி வச்சுட்டு இருக்கான். இன்னொருத்தன் வந்து கட்டையோ, குச்சியோ அது மந்திரக்கோல்னு வச்சுக்கலாம். அது மாரி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வரும்போதே என்ன சொல்றாங்கன்னா, "இந்த வீடு வந்து குழப்பமா இருக்கு. ஏதோ பேரழிவு வரப்போது. உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்ல." அப்படின்னு ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்க. உடனே தாத்தா சொல்றாங்க, "நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்க, "நம்மோட விதி வந்து நம்மளுக்கு முன்கூட்டியே சொல்லாது. உங்களால என்ன பண்ணணுமோ சீக்கிரமா பண்ணிடுங்க." அப்படின்ற மாரி இவங்க பெரிய டயலாக்லாம் சொல்றாங்க. உடனே தாத்தா வந்து, "சரி, உங்களால என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கன்னு." சொல்ல, அவங்க வந்து ரிட்ட நிக்க வைக்கிறாங்க. ரிட்ட குறி சொல்றதுன்னா குறி சொல்லாம அவன பாடியில அங்க, இங்க, இங்கன்னு 3 பேரும் மாத்தி மாத்தி தொட்டுக்கிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே. ஆனா அந்த பொண்ணு வந்து நெஞ்ச தொடுறா, மூஞ்ச தொடுறா, இன்னொரு பையன் சம்மந்தமே இல்லாம வந்து முடியெல்லாம் வேற தொட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "உன் கை வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. உன் ஹார்ட் வந்து ரொம்ப வார்மா இருக்கு. கடந்த கால நட்சத்திரம் வந்து இப்பவும் உன் வாழ்க்கையில பிரகாசிக்குது." அப்படின்னு போயிட்டாங்க. அடுத்தது விசிறி மாரி ஏதோ ஒண்ணு மயில் ரெக்கையெல்லாம் வச்சுட்டு இருந்தான் இல்லையா? அவன் வந்து என்ன சொல்றான்னா, "உன் நெத்தி வந்து அன்னப்பறவை போல இருக்கு. எனக்கு இவன பார்த்தா ஏதோ ஒரு பிஎல் மூவில பார்த்த மாரி இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உன் மூக்கு வந்து எப்படி இருக்கு? உன் கன்னம் வந்து டிராகன் பழம் மாரி இருக்கு." அப்படின்னு சொல்ல வந்துட்டு, "இல்ல, உன் கன்னம் வந்து டிராகன் மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இன்னொரு பையன் வந்து அவனோட காத்தோட வர்ணிக்கிறான். உடனே அந்த தாத்தா சொல்றாங்க, "சரி, நீங்க சொல்றது வந்து என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க." அப்படின்றாங்க. அவங்க 3 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, "ரிட்டோட எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அது இத்திக்கு தான்." அப்படின்னு சொன்னோனே, "இத்திக்கா?" அப்படின்றாங்க. "ஆமா, இத்திக்கு தான் பிரச்சனை. அவனுக்கு வந்து இந்த ஜோசியத்துக்கு மேலயும், ஜாதகத்துக்கு மேலயும் எது மேலயும் நம்பிக்கை இல்ல. அவனுக்கு வந்து இப்ப கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 3 நாள்ல வந்து அவனுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அது வந்து உயிருக்கு ஆபத்து இல்லன்னா கூட ஃபியூச்சர்ல வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதனால உன் ஃப்ரெண்டு கூட நீ எப்பவுமே இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே தாத்தா, பாட்டி சொல்றாங்க, "நீ நடக்கும்போது எங்க போனாலும் பார்த்து நட, சரியா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த 3 பேரும் எதுக்கு தான் பிளான் பண்றாங்கன்னு தெரியல. இத்தியோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாரி பயம்புறுத்தி வச்சிருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா மேஜிக் மூவ் பார தான் காட்டுறாங்க. டியர் அருமை தங்கச்சி, நம்ம பாரோட சேல்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்ல, ஹாட் அண்ட் கோல்டா நெறைய அப்ஸ் அண்ட் டவுனா இருக்கு அப்படின்றா. "அப்படியா?" அப்படின்னு அவன் லேப்டாப்ப வாங்கி பார்க்கறான். சேல் வந்து அதிகமான டைம் தான் வந்து ரிட்டு வந்து இந்த பார்ல இருந்திருக்கான். ரிட்டு இல்லாதப்போ தான் வந்து ரொம்ப டவுனா இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். உடனே அந்த பொண்ணு சொல்றா, "நீ வேணா ரிட்டுக்கு கால் பண்ணி கூப்பிடேன்." அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு பியூர் சொல்றான், "நான் நெறைய டைம் கால் பண்ணி கூப்பிட்டுட்டேன். என்ன சொன்னாலும் அவன் வரவே மாட்றான்." அப்படின்னு அவ சொல்றா. உடனே தங்கச்சிக்காரி வந்து என்னமோ பிளான் பண்றா. "அண்ணா, எனக்கு ஒரு யோசனை வருது. நம்ம பேசாம வந்து யார் ரொம்ப அதிகமா செலவு பண்றாங்களோ, அவங்கள வந்து புக் பண்ணிப்போம். ஒரு டேபிளுக்கு வந்து 1000 பாட்டுன்னு சொல்லிப்போம். அப்ப வந்து நெறைய சேல் இன்கிரீஸ் ஆகும்ல." அப்படின்றாங்க. எல்லாம் ஓகே தான். அப்ப ரிட்டு வராதப்போ என்ன பண்றது? அப்படின்ற மாரி சொல்றா. ரிட்டு வராதப்போ நம்ம கடையே வந்து பொய் சொல்றதுனால தான் ஃபேமஸ் ஆச்சு. ரிட்டு வராதப்போ நம்ம ரிட்டு மாதிரியே ஒரு பெர்சன கண்டுபிடிச்சா எப்படி? அப்படின்றாங்க. எப்படி? அப்படின்றாங்க. காப்பி, பேஸ்ட் அவ்வளோதான். அப்ப நீ ரிட்டு மாரி இருக்க போறியான்றாங்க. "நீ ரிட்டு மாரி இருந்தாலும் உனக்கு குறி சொல்ல வருமா?" அப்படின்னு அவங்க அண்ணா கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, "அப்ப ரிட்டுக்கு மட்டும் வருமான்னு?" கேட்க, ரிட்டுக்கு வரும்." அப்படின்றான்.
மை டியர் அருமை செல்ல தங்கச்சியே, நான் உனக்கு 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நம்ம கடையோட சேல இன்கிரீஸ் பண்ணணும். சரியா செல்லம், பட்டு அப்படின்னு சொல்லி அவன் தலைய தடவி குடுக்குறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ரிட்டும், இத்தியும் தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு பிளேஸ்ல நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு பேர்ட்ஸ் வந்து இத்தி மேல வந்து பாத்ரூம் போயிடுது. அத வந்து ரிட்டு தான் வந்து தொடச்சு விடுறான். அவன் தொடச்சிட்டு இருக்கிறப்போ, "நல்ல வேளை நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நீ இல்லன்னா வந்து எனக்கு யாரு தொடச்சு விட்டுருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரிட்டு வந்து தொடச்சுக்கிட்டே இருக்கிறப்போ, ரிட்டுக்கு வந்து கிஸ் பண்றான். "ஏய் திருட்டுத்தனமா கிஸ் பண்ணாத" அப்படின்றான். "என்னோட ஹார்ட்டே வந்து ஒருத்தவங்க திருடிட்டாங்க தெரியுமா?" அப்படின்னு அந்த பையன் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே ரோடு கிராஸ் பண்ண, ஒரு பையன் குறுக்க வந்துடுறான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே. "தள்ளி போங்க, தள்ளி போங்க, என் சைக்கிள்ல வந்து பிரேக் புடிக்கல" அப்படின்ற மாரி முட்டுற மாரியே வராங்க. அப்புறம் ரிட்டு கீழ விழ, ரிட்டு மேல வந்து இத்தி விழுந்துடுறா. இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போன பையன் திரும்பின்னு வந்துட்டு, "நீங்க ஓகேவா? என் சைக்கிள்ல வந்து பிரேக்கு புடிக்கல" அப்படின்ற மாரி பேசிட்டு, அந்த பையனுமே போயிடுறான். இத்தி வந்து ரிட்ட பார்த்து சொல்றான், "நம்மளுக்கு ஆக்சிடென்ட் எந்த நேரத்துல வேணாலும் வரும். நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது மேஜிக் மூவ் பார தான் காட்டுறாங்க. மேஜிக் மூவ் பாருக்கு வந்து இத்தி பையன் வந்து டோர் ஓப்பன் பண்ணலாம்னு போறப்போ, வேற ஒரு பையன் உள்ள இருந்து டோர ஓப்பன் பண்றான். அந்த டோர் வந்து இத்தியோட நெத்தியில பட்டு அடிபட்டுருது. ரிட்டு தான் வந்து, "நீ ஓகேவா?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு பாருக்குள்ளயும் கூட்டிட்டு போறான். அப்ப பியூர் சொல்றான், "அப்பாடா ஒரு வழியா என் ஃப்ரெண்டு நீங்க வந்துட்டியா?" அப்படின்றான். "சரி வா இத்தி நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லி, "ஏய் நான் சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீ வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு, இத்திய பாத்து கேட்குறான், "இன்னைக்காச்சும் நீ குடிப்பியா? என்ன வேணும்?" அப்படின்னு கேட்குறான். அவனும் வந்து, "எனக்கு மோக்டைல் வேணும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெட்டு கேட்குறான், "இன்னைக்கு கியூ எவ்வளோ நேரம் வரைக்கும் போகும்?" அப்படின்னு சொல்ல, அப்போ இத்தி சொல்றா, "நீங்க என்ன கியூவ பத்தி பேசுறீங்கன்னு?" அதுக்கு பியூர் சொல்றா, "நீ வர்றது வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ முன்னமே சொல்லியிருந்தா தானே கஸ்டமர்லாம் வந்திருப்பாங்க. நீ கரெக்ட்டான டைம்க்கு தான் வந்திருக்க. நான் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இத்தி நான் கொஞ்ச நேரம் ரிட்டு கூட பேச போறேன். தங்கச்சி நீ வந்து இத்திய கவனிச்சுக்கோமா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிட்ட கூட்டிட்டு போயிடுறான். ரிட்டு கிட்ட வந்து அவங்க தங்கச்சி வந்து ஒரு பிளான சொன்னாங்க இல்லையா? பார்ல வந்து கஸ்டமர் நெறைய வர்றதுக்கு. அத பத்தி தான் வந்து சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், "நான் வந்து குறி சொல்றதையே விட்டுறலான்னு இருக்கேன்" அப்படின்றான். "ஏன்?" அப்படின்னு கேட்க, "ஏன்னா லாஸ்ட் டைம் சொல்லும்போது வந்து அவன் வந்து பொய்யா தானே சொல்லியிருந்தான். அது வந்து என் மனச வந்து ரொம்ப கில்ட் பண்ணுச்சு. நான் வந்து இத்தி கிட்ட இத பத்தி நான் சொல்லலான்னு இருக்கேன். சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரம் முடிய போதோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லப் போறேன்" அப்படின்றான். அதுக்கு பியர் சொல்றான், "என்னால உன்ன புரிஞ்சுக்க முடியுது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிட்சாவ பத்தி ஒரு சில விஷயங்கள சொல்றான். பிட்சா வந்து நீ இல்லாதப்போ டெய்லியும் இங்க வந்துகிட்டே இருப்பான். அவன் வந்து லோன்லியா இருக்கான். அவனுக்கு பெருசா எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்ல போலன்ற மாரி சொல்றான். "உனக்கு எப்படி அது தெரியும்னு?" கேட்டா, "அவன பார்த்தாவே தெரியுது. அவனோட கண்ணு வந்து சொல்லிடுது" அப்படின்ற மாரி சொல்ல, ரிட்டும் வந்து அவன பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். "ஏய் ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. இப்ப வந்து தங்கச்சி வந்து குறி சொல்றத பத்தி அவ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. அது வரைக்கும் நீ வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணு. வாரத்துக்கு ஒரு 2 நாளாச்சும் வாயேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு" சொல்றான். "ஒரே ஒரு நாள் தான்" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து ஓகே சொல்லிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா, இவன் வந்து ரிட்டிய மீட் பண்ண போறான். "என்ன ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சியா? எப்படி இருக்குன்னு?" கேட்க, "நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு" அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேரும் பேசிட்டு இருக்க சமயத்துல, அதே பாருக்கு வந்து பிட்சா பையன் வந்துடுறான். அங்க தான் இத்தியும் இருக்கான். இவங்கள பார்த்த உடனே ரிட்டு வந்து இத்திய கூட்டிக்கிட்டு அந்த டேபிளுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறான். "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல சில்லற கீழ விழுந்துச்சு. கொஞ்சம் எனக்காக தேடி கண்டுபிடிச்சு குடேன்" அப்படின்னு சொல்லி அவன டேபிளுக்கு பின்னாடி மறைச்சு வச்சுக்கிறான். பியூர் வந்து அவன் கைய புடிச்சு வெளிய கூட்டு போறான். "ஒரு நிமிஷம் வெளிய வாயேன்" அப்படின்னு கூட்டு போறான். "ஏய் என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல எனக்கு ஒண்ணும் வாங்கணும். அதனால தான் உன்ன கூட்டு வந்தேன்றான்." "என்ன வாங்கணும் சொல்லு" அப்படின்னா, "ஏதாவது ஒண்ணு வாங்கணும்" அப்படின்றான். "ஏய் என்னன்னு சொல்லி தொலையேன்டா" அப்படின்ற மாரி பிட்சா கேட்கறான். அவன் யோசிச்சுட்டு ஐஸு, நம்ம கடையில வந்து ஐஸ் காலி ஆயிடுச்சு. அதனால ஐஸ் வாங்குவேன். என் கூட வாயேன்" அப்படின்னு சொல்லி கைய புடிச்சு கூட்டு போயிடுறான். போனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் வந்து எழுந்து வந்துடுறாங்க. அப்ப ரெட்டு சொல்றான், "எங்களுக்கு பசிக்குது. நாங்க போய் கிச்சன்ல எதனா குக் பண்ணிக்கிட்டுமா?" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுமே வந்து ஓகே என்ன வேணாலும் சமைச்சுக்கோங்க அப்படின்னிடுறாங்க. இவங்க 2 பேரும் கிச்சனுக்கு போயிடுறாங்க சமைக்கிறதுக்கு. கிட்டி கேட்கறான், "என்ன சமைக்கலாம்? என்ன வேணும்?" அப்படின்னு கேட்க, அதுக்கு கிட்டி சொல்றான், "எனக்கு வந்து ஃப்ரைட் எக் வேணும், பாயில்டு எக் வேணும்." எக்குன்னு எக்க பத்தியே சொல்லிட்டு இருக்கான். "சரி நீயே சம" அப்படின்னு சொல்லி அவனுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்க, இவங்க 2 பேரும் சமைச்சுட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா பிட்சாவையும், பியூரையும் தான் காட்டிட்டு இருக்காங்க. ஐஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப பியூர் சொல்றான், "யாருன்னா இருக்கீங்களா?" ஹலோ ஹலோன்னு சொல்ல, யாருமே வந்து எந்த ஒரு சவுண்டும் குடுக்கல. சரி நம்மளுக்கு வேணுன்ற ஐஸ வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். "நீ இங்கேயே நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் மாரி இருக்கு. அதுக்குள்ள தான் வந்து ஐஸ வச்சிருக்காங்க. "அத எடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பியூர் போறான். பியூர் போன உடனே பின்னாடியே பிட்சாவும் போயிடுறான். "சரி உனக்கு ஓகேனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து அந்த ஐஸ தூக்கலாம் அப்படின்னு வர நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா, அந்த டோர் வந்து லாக் ஆயிடுது. லாக் ஆன உடனே பியூருக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. அவன் கதவ தட்டுறான். "யாருன்னா இருக்கீங்களா? கதவ தொறங்க, கதவ தொறங்க" அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் யாருமே வந்து கதவ தொறக்கல. அப்போ பிட்சா கிட்ட சொல்றான், "ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் வந்து
வந்து கால் பண்றேன். கால் பண்ணேன்னா யாருன்னா வருவாங்க. நம்ம வெளிய போயிடலாம் அப்படின்னிறான். அதுக்கு பிச்சாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். பியூர் வந்து கால் பண்றான். கால் பண்ணாலுமே வந்து யாருமே எடுக்கல. கண்டெய்னர்ன்னு சொன்னேன் இல்லையா? அது ஃபுல்லா வந்து நெறைய ஐஸா இருக்கு. அது உருகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்பயுமே வந்து ஃப்ரீஸா இருக்கிற மாரி. அப்போ பியர் சொல்றான், "உன்னால இங்க நிக்க முடியுமா? இங்க ரொம்ப குளிரா இருக்கு" அப்படின்னு சொல்ல. இதோட அதிகமான குளிர்னா வந்து நான் கொரியால பார்த்துட்டேன். இது ஒண்ணும் பெருசு இல்ல. நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன்றாங்க. "ஓ! அப்படியா? ஆனா என்னால குளிர கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எனக்கு ரொம்ப குளிருது. என் ட்ரெஸ் வேற ரொம்ப தின்னா இருக்கு" அப்படின்னு சொல்ல, அவன் வந்து அவனோட கோட்ட கழட்டி பியூருக்கு வந்து போடுறான். "நீ என்ன பண்ற? இப்படி குளிர் எடுக்குது. நீ எனக்கு போட்டுட்டன்னா உனக்கு என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டைய எடுத்து பிட்சாக்கு போட்டுவிட்டு பிட்சாவ வந்து ஹக் பண்றான். பிட்சாவும் வந்து அவனையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து நல்லா கொஞ்சம் க்ளோஸா தான் இருக்காங்க. இப்படி இருந்தா கூட கொஞ்சம் வார்மா தான் இருக்கு. நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்க மூக்குல, வாயில இருந்துலாம் புகைலாம் வருது. அவ்ளோ ஃப்ரீஸா இருக்கு அந்த இடம். இவங்க கட்டி புடிச்சுட்டு நிக்கிற சமயத்துல ஒரு பெரியவர் வந்து அந்த டோர வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு. "நீங்க இங்க என்ன பண்றீங்க? சாகுற அளவுக்கு அப்படி குளிர் அடிக்குது. உள்ள இருந்து என்ன பண்றீங்க? இங்க டோர் லாக்கே ஆகல. வெளிய வாங்க" அப்படின்னு அவங்க 2 பேரும் கூப்பிடுறாங்க. உடனே பியூருக்கு வந்து அசிங்கமாயிடுச்சு. பிட்சா வந்து பியூரையே பார்த்துட்டு இருக்கா. அவனும் வந்து காத தொடுற மாரி இப்படிதான் தொட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். "என்ன வேணும்?" அப்படின்னு கேட்க, "நான் வந்து ஐஸ் வாங்க வந்தேன்" அப்படின்றாங்க. "எத்தன சாக்குன்னு?" கேட்டவுடனே, "4 சாக்கு வேணும்" அப்படின்னு சொல்ல, "சரி வெயிட் பண்ணு. கொஞ்ச நேரத்துல வந்து உனக்கு ஐஸ் தரேன்" அப்படின்னு அந்த தாத்தா சொல்லிட்டு போயிடுறாரு. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த பாரதா காட்டுறாங்க. இவங்க வந்து சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இவங்க சமையல் செஞ்சத எடுத்துட்டு வர சமயத்துல ஒருத்தர் வந்து முட்டிக்கிறாங்க. முட்டுனதுல என்ன ஆயிடுச்சுன்னா, சமையல் செஞ்சது வந்து இத்தியோட கையில பட்டு அது கீழ விழுந்து உடைஞ்சிடுது அந்த பவுலு. இத்தியோட கை வந்து சூடு பட்டுச்சுன்னு ஆகும் இல்லையா? அது மாரி இருக்கு. ரிட்டு தான் வந்து ஹெல்ப் பண்றான். சரி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கீழ இருக்கிறத நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைஞ்சு போன அந்த பவுல எடுக்கிறப்போ அவனோட கையில வந்து கட்டாயி ரத்தம் வந்துடுது. "நீ அதெல்லாம் கிளீன் பண்ணது போதும். முதல்ல உன் கைய வாஷ் பண்ணு. நான் வந்து உனக்கு கட்டு போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விரலுக்கு வந்து கட்டு போட்டுட்டு இருக்கான். சவுண்டு கேட்டு தங்கச்சிக்காரி உள்ள வர, "என்ன ஆயிடுச்சு?" அப்படின்னு கேட்க, "இது மாரி சுடு தண்ணியா அந்த சமைச்சது வந்து கையில இது மாரி கொட்டிக்கிச்சு. கொட்டுனதுல வந்து அந்த பவுல் கீழ விழுந்து உடைஞ்சிடுச்சு. சாரின்னு" கேட்குறான். "அதெல்லாம் விடு. இப்ப நீ நல்லா இருக்கல்ல" அப்படின்றா. "சரி நாங்க வீட்டுக்கு போயிட்டே வந்து கப் நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிறோம். நாங்க இங்கருந்து கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கிறப்போ இத்தி சொல்றான், "உன்னால டிரைவ் பண்ண முடியுமா? என் கையில வந்து அடிபட்டுருக்கனால என்னால வந்து டிரைவ் பண்ண முடியாதுன்னு" சொல்றான். டிரைவ் தானே நான் பண்றேன். என்கிட்ட டிரைவிங் லைசென்ஸ் தான் இருக்கு. ஆனா என்ன நான் ஓட்டி கொஞ்ச நாள் ஆகுது" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ ஓட்டுன்னிறான். "ரொம்ப தேங்க் யூ. நீ வந்து ஃபர்ஸ்ட்டு குறி சொல்றவனா இருந்த. அப்புறம் செஃப்பா இருந்த. அடுத்தது நர்ஸா இருந்த. இப்போ கார் டிரைவ் பண்ற டிரைவரா இருக்க போறேன்" அப்படின்ற மாரி இவன் சைக்கிள் கேப் கிடைக்கிறப்போலாம் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இத்தி. "சரி, சரி சாவிய குடு நான் கார ஓட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார ஓட்டுறத தான் காட்டுறாங்க. இவன் கார் ஓட்டுறது எப்படி இருக்குன்னா, நம்மனா வந்து GTA கேம்ல வந்து கார் ஓட்டுவோம் பார்த்தீங்களா? வேணும்னே வந்து எடாகொடமா அது மாரி தான் ஓட்டிட்டு போறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது பியூரையும் பிச்சா பையனையும் தான் காட்டுறாங்க. அந்த மீட் மாடி வண்டி மாரி இருக்கும் இல்லையா? அந்த வண்டியில வந்து அந்த அந்த 4 மூட்டை ஐஸ போட்டு, அந்த வண்டியிலயே இவங்க 2 பேரும் ஏறிட்டு வராங்க. அப்போ பியூர் வந்து அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்றாங்க. "எல்லாமே ஓகேவா? நாங்க இப்ப உள்ள வரலாமா?" அப்படின்னு கேட்குறான். அவளுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களும் அந்த ஐஸ எடுத்துட்டு உள்ள போறாங்க. அப்போ வந்து பியூஸ் சொல்றான், "உனக்கு ஓகேனா கொஞ்சம் கை கூடேன், தூக்கின்னு வாயேன்" அப்படின்னு சொல்ல அவனுமே வந்து தூக்கிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது இத்தியோட வீட்ட தான் காட்டுறாங்க. இவங்க வந்து அந்த கப் நூடுல்ஸ வந்து சாப்பிடலான்னு தான் சாப்பிட போறாங்க. "என்னால சாப்பிட முடியாது. கொஞ்சம் ஊட்டி கூடேன்" அப்படின்னு சொல்ல, அவன் ஊட்டி விட்டுக்கிட்டும் இருக்கான். அப்போ பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி வந்துட்டு அவனோட கைய பார்க்குறாங்க, நெத்திய பார்க்குறாங்க. நெத்தியில வந்து காயமா இருக்கு. நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்க சொன்ன மாரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றதுன்ற மாரி பேசிட்டு, "நீங்க இப்போ போய் தூங்குங்க. நாளைக்கு வந்து அவங்க 3 பேரையும் வர வச்சுட்டு என்னான்னு கேட்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கருந்து போயிடுறாங்க. அங்கருந்து கட் பண்ண அடுத்தது பார காட்டுறாங்க. பார்ல வந்து பியூரும், அந்த பிட்சா பையனும் அங்க தான் இருக்காங்க. பியூர் வந்து வேலை செஞ்சுட்டு வந்து பிட்சா கிட்ட சொல்றான், "தேங்க் யூ. பார் க்ளோஸ் பண்ற வரைக்கும் கூடவே இருந்தேன். நெறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்றான். அவனுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, வேலை செஞ்சதுக்கு கூலியா வந்து எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிடுறான். சரி ஓகே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு செய்ய போயிடுறான். பிட்சா வந்து வெளிய உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு இருக்குங்க கைஸ். அத வந்து கையில தடவிட்டு மோந்து பார்க்கறான். அந்த சமயத்துல வந்து பியூரும் வந்து அவனுக்காக கப் நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வரான். கிச்சன்ல இருக்க செஃப் எல்லாருமே போயிட்டாங்க. கிச்சன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அதனால வந்து இப்போதைக்கு கப் நூடுல்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதுல உனக்காக வந்து நான் முட்டைலாம் போட்டிருக்கேன். 2 முட்டை போட்டிருக்கேன். இந்தா சாப்பிடுன்னு சொல்லி குடுக்குறான்.
உணவே வந்து சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க நீ அடிக்கடிக்கா வரியே உனக்கு போரே அடிக்கலையா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு பிக்சா சொல்றா, "நான் கொரியாக்கு வந்து ட்ரெய்னியா போனதுனால எனக்கு வந்து பெருசா எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. எங்கேயுமே வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அதனால நான் வந்து இங்க அடிக்கடிக்கா வந்துட்டுருக்கேன்." அப்படின்னு அவன் சொல்லிட்டுருக்கான். அப்போ பியர் வந்து அவன் சொல்றதையே கேட்டுட்டு ஒண்ணு யோசிக்கிறான். "நீ வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்கறான். பார்த்தா, "உனக்கு லோன்லியாவா தெரியுது?" அப்படின்னு சொல்ல, "ஆமா, உன் கண்ணு வந்து சொல்லுதுன்றான்." "அப்படியா? என் கண்ணு என்ன சொல்லுதுன்னு?" கேட்க, "நீ வெளிய வந்து ஓகேவா காமிச்சிக்கிற. ஆனா உள்ளுக்குள்ள வந்து நீ ஓகேவே கிடையாது. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம் செய்யறப்போ, உங்க கண்ணு வந்து பிரகாசமா இருக்கும். ஆனா உன் கண்ணுல வந்து அது மாதிரி இல்ல. உன் தனிமையில இருந்து வர்றதுக்காக ஏதோ ஒரு வழிய நீ தேடிக்கிட்டு இருக்க." அப்படின்னு பேரு சொல்றான். அதுக்கு பிக்சா சொல்றா, "நெக்ஸ்ட் டைம் நான் இங்க வரும்போது வந்து நான் சன்கிளாஸ் போட்டு வரப்போறேன்." அப்படின்னு சொல்றான். "உன் மனசுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா, நீ என்கிட்ட பேசலாம். பெருசா வந்து என்னால ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட, நான் வந்து நீ சொல்றத தான் நான் கேட்பேன்." அப்படின்னு சொல்ல, அவன் கையில இருக்கிற அந்த நூடுல்ஸ் இருக்கு இல்லையா? "இது சுடுது நீ புடிச்சுக்கோ." அப்படின்னு சொல்லி பியர் கிட்ட குடுக்குறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து ஸ்டார்ஸ பார்த்து தான் வந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. பிட்சா வந்து பியோரையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப பிட்சாக்குள்ள வந்து ரொம்ப லோன்லினஸ் இருக்கு. அதுக்காக தான் வந்து அவன் தாய்லாந்துக்கு வந்திருக்கான்றது நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. இங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது இத்தியோட வீட்ட தான் காட்டுறாங்க. அங்க அந்த 3 பேர் ஜோசியம் சொல்லுவாங்க இல்லையா? அவங்கள வர வச்சு நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அவங்க சம்மந்தமே இல்லாத மாரி பேசிட்டு, கடைசியில சொல்றாங்க, "இது மாரி ஆபத்து இருக்கு. இது சரி பண்ணணும்னா வந்து இத்திக்கு வந்து மேரேஜ் பண்ணியே ஆகணும்." அப்படின்னு சொல்ல, "மேரேஜா? அவன் இப்ப தானே காலேஜே முடிச்சான்." அப்படின்ற மாரி அவங்க வீட்ல இருக்கவங்க சொல்றாங்க. "இது ஒண்ணும் ரியல் மேரேஜ் கிடையாது. ஃபேக் மேரேஜ்." அப்படின்னு சொல்லிட்டு, "ஃபேக் மேரேஜ யார் பண்ணணும்?" அப்படின்னு கேட்டா, அதையும் வந்து ரிட்ட பண்ணிடலாம். ஏன்னா வந்து இவனோட ராசி வந்து நல்லா இருக்கு. இவன் கூட வந்து ஃபேக் மேரேஜ் இது மாரி பண்ணா தான் வந்து சொர்க்கத்துல இருந்து இவங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இவங்க லைஃப் நல்லா இருக்கும்ன்ற மாரி அவங்க நெறைய பிரெயின் வாஷ்லாம் பண்ணிடுறாங்க. இவங்களுமே வந்து யோசிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிடுறான். ரிட்டோட நிலைமைய நினைச்சா தான் கொஞ்சம் எனக்கு பாவமா இருக்கு. பைத்தியக்கார குடும்பத்து நடுவுல வந்து மாட்டிக்கிட்டு நம்மளும் பைத்தியமாக்கி விடுறாங்கன்ற மாரி தான் அவன் பார்க்குறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது பாரதா காட்டுறாங்க. கிளி ஜோசியம் கார்டு மாரி ஒண்ணு வச்சிருப்பான் இல்லையா? அதுதான் வந்து பியரோட தங்கச்சி வச்சுக்கிட்டு என்னமோ படிச்சுட்டு இருக்கா. "அண்ணா, நான் இப்ப ஜோசியம் சொல்றதுல கொஞ்சம் கத்துக்கிட்டேன். நீ வேணா இதுலருந்து ஒரு கார்ட ஏன்?" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து ஒரு கார்ட எடுக்குறான். அந்த கார்டு வந்து கிளாக்க குறிக்குது. இதுல வந்து பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. "நீ வேணும்னா வேற ஒரு கார்ட எடேன்" அப்படின்னு சொல்ல, அந்த கார்டுல வந்து 2 பாய் வந்து லவ் இருக்கிற மாரி காட்டுது. அத பார்த்தோனே பியூர் சிரிக்கிறான். அவனோட ஞாபகத்துக்கு வந்து நேத்து பிக்ஷா கூட வந்து அந்த ஐஸ் ரூம்ல வந்து கட்டி புடிச்சிட்டு இருந்தான் இல்லையா? அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அங்க இருந்து கட் பண்ணா இத்திக்கும், ரெட்டுக்கும் மேரேஜ் மாரி தான் காட்டுறாங்க. ஃபேக் மேரேஜ் ஏதோ சிம்பிளா பண்ணாம, அப்படியே அந்த சைனீஸ் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ரெட் கலர்ல அது மாதிரி போட்டு நெறைய ஃப்ரூட்ஸு அது இதுன்னு வச்சு, அப்படியே சைனீஸ் மேரேஜ் மாரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜோசியக்காரங்க சொல்றாங்க, "நீங்க ஹெவனுக்கும், எர்த்துக்கும் வந்து முதல்ல விஷ் பண்ணுங்க." அப்படின்னு சொல்ல, இத்தி வந்து சிரிச்சுட்டு இருக்கான். பாட்டி சொல்றாங்க, "சிரிக்காம முதல்ல பண்ணு. இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாதுன்றாங்க." அதுக்கப்புறம் அந்த சாமிக்கு வந்து 3 வாட்டி இப்படி குனிஞ்சு, குனிஞ்சு அந்த சைனீஸ் மேரேஜ்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாரி 3 வாட்டி பண்றாங்க. கிட்ட பார்த்தா தான் எனக்கு காமெடியா இருக்கு. அவன் மேல வந்து ஒரு ஷாலெல்லாம் எடுத்து அவன் முகத்தையே மறைச்சு வச்சிருக்காங்க. என்னால இந்த சீன் பார்க்குறப்போ சிரிப்ப அடக்கவே முடியல. அடுத்து இத்தி வந்து ரிட்டு மேல இருக்க அந்த ஷால எடுத்து அப்படியே ரிட்டியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜோசியக்காரங்க சொல்றாங்க, "இப்ப வந்து கப்புல 3 வாட்டி வந்து குடிக்கணும். அப்பதான் வந்து ஏதோ சம்பிரதாயம் ஏதோ என்னமோ சொல்றாங்க." பாட்டிம்மா சொல்றாங்க, "உங்களோட மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. இது என்னதான் வந்து ஃபேக் மேரேஜா இருந்தாலும், ஹெவன் வந்து உங்கள பார்த்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்லயும் வந்து ஒருத்தர் விட்டு குடுக்காம ஒண்ணாவே இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னமோ ஃபேக் மேரேஜ்ன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இது ரியல் மேரேஜ் மாரி பண்ற மாரியே தோணுது. நம்ப ஊர்லனா வந்து மேரேஜ் பண்ணிட்டு கடைசில சடங்கு, சம்பிரதாயம்ன்னு சொல்லிட்டு சில விளையாட்டு, சில பல விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா? அது மாரி தான் பண்றாங்க. ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ முட்ட மாரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அத எடுத்து ஊட்டி விடுறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்ட தான் காட்டுறாங்க. ஃபேக் மேரேஜ் மாரி இல்லாம, அதோ கூட அழகா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தாத்தா, பாட்டி அந்த 3 ஜோசியக்காரங்க. மேரேஜ வந்து ஹெவனுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும்னா, இப்ப வந்து நீங்க 3 கப்பு ட்ரிங்க் குடிக்கணும். 1 வந்து வானத்துக்கு, இன்னொன்னு வந்து பூமிக்கு, இன்னொன்னு வந்து ஹார்ட்டுக்கு. ஹார்ட்டுக்குன்னு குடிக்கிறப்போ 2 பேரும் கையில இப்படி மாத்தி இப்படி குடிப்பாங்க இல்லையா? அது மாதிரி குடிக்க வைக்கிறாங்க. சரி, டைம் ஆயிடுச்சு. கரெக்ட்டா வந்து 2 பேரும் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரையும் தூங்கவும் வச்சுட்டு, இவங்க பேசிக்கிறாங்க. இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து இங்க வேலை கிடையாது. வாங்க வெளிய போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜோசியக்காரங்க சொல்றாங்க, "ரொம்ப சத்தம்லாம் போடக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கதவையும் லாக் பண்ணிக்கிறாங்க. வெளிய வந்து பார்த்தா இந்த 3 பேரு பிளஸ் தாத்தா, பாட்டி எல்லாரும் அப்படியே சிரிக்கிறாங்க.
இது என்னமோ உங்களோட பிளான் மாரி தான் தெரியுது. பாட்டி சொல்றாங்க வெளிய வந்துட்டு, "இது வந்து ஃபேக் மேரேஜ் தான. ஒருவேள அவங்க உண்மையாலே வந்து இது மாரி செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இது மாரி சான்ஸ் எல்லாம் வந்து நழுவ விட மாட்டாங்க தான் நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி பேசிட்டு, ஒருத்தர் இப்படி கிளாப் தட்டிட்டு அங்கருந்து போயிர்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தூங்கிர்றாங்க. இத்தி மட்டும் எழுந்துச்சுட்டு அங்க கட்டில் மேல வந்து ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க தட்டு மாதிரி. அத எடுத்துன்னு போயிட்டு டேபிள்ல வச்சுட்டு மறுபடியும் பெட்டுக்கு வரான். அவன் பெட்டுக்கு வந்தவுடனே ரிட்டர்ன் தூக்கத்துலருந்து எந்திச்சுக்கிறான். எல்லா ஃபங்ஷனும் ஓவரா அப்படின்னு சொல்ல, எல்லாமே முடிஞ்சுச்சு தான் நெனைக்கிறேன்றான். சரி அப்ப நான் வீட்டுக்கு கிளம்பவான்றான். இது பிரைடலோட ஃபர்ஸ்ட் நைட் சம்மந்தப்பட்டது. ஸோ மார்னிங் வரைக்கும் இந்த ரூம விட்டு போவே கூடாது அப்படின்னு தாத்தா, பாட்டி சொல்லியிருக்காங்க. அதனால நீ வந்து இங்கேயே தான் இருக்கணுன்றாங்க. இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கு. காத்தே வரமாட்டேங்குது அப்படின்னு. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, அவனோட ட்ரெஸ்ஸ இவனும் கொஞ்சம் கழட்டுறான். அவனுமே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து ரிட்டோட கழுத்துல வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு ரிட்டு சொல்றான், "இது வந்து ஃபேக் மேரேஜ் தான். நம்ம இப்படிதான் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்றான்." அதுக்கு இட்டி பையன் சொல்றான், "நம்ம இவ்ளோ தூரம் வந்துட்டோம். நம்ம கேரக்டராவே மாறிட்டா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மேட்ரு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மோசமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து இந்த எபிசோடையும் முடிச்சுட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க பிஎல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் சீக்கிரமா உங்கள வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர்.